தொடர்ந்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது போரின் சகாப்தம் அல்ல எனவும் பிரச்சினைகள் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கானாவின் அகராவில் பேசிய பிரதமர் மோடி கானாவின் தேசத்தை கட்டியெழுப்பும் பயணத்தில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என உறுதியளித்தார். கானா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடிக்கு 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனி விமானத்தில் கானாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு முறைப்படி சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமருக்கு 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் சுமார் 12 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் காலை 10:45 மணிக்கு விசாரணையை தொடங்கினார். அப்போது போலீசார் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோவை பதிவு செய்த கோயில் பணியாளர் சதீஸ்வரன் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டார். திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமார், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். காவல்துறை விசாரணையின் போது போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகையை கொள்ளையடித்ததாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் 5 லட்சம் ரூபாய் நிதியை அஜித்குமார் குடும்பத்தினருக்கு வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்ற விஜய் அஜித்தின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தவிக சார்பில் அஜித் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். சோசியல் மீடியாவில் பரவி வரும் தவறான செய்தி பொய்யாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை லாக்அப் மரணத்தை தொடர்ந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தினார். அப்போது காவல் நிலையத்திற்கு யாரும் புகார் அளிக்க வந்தாலும் உடனடியாக எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்றும், புகார் அளிக்க வருபவர்களிடம் பேப்பர் வாங்கிவிட்டு வா என்றோ, அதிகாரி இல்லை என சொல்லி அலைகழிக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பெண் மீது ஏற்கனவே பண மோசடி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2010 துணை முதல் அமைச்சர் உதவியாளரை தனக்கு தெரியும் என கூறி நிகிதா பண மோசடி செய்துள்ளார். பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக நிகிதா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உங்கள் இருண்ட கால ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொல்லப்பட்ட போது நீதி எங்கே போனது, கூவத்தூருக்கா என வினவியுள்ளார். உங்களின் கண்துடைப்பு நாடகங்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் எனவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 17 வயது மாணவன் உயிரிழந்தார். திருவொற்றியூர் தாங்கல் வீர் பயில்வான் தர்கா ரோட் பகுதியில் நாஃபில் 17 வயது மாணவன் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி நாஃபில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கல் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை எண்ணூரில் பழமை வாய்ந்த ஆலமரம் கிளை முறிந்து சாலையில் விழுந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எண்ணூர் பகுதியில் இரவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் நின்ற பழமை வாய்ந்த ஆலமரம் கிளை முறிந்து சாலையில் சரிந்தது. அப்போது எந்த வாகனமும் சாலையில் செல்லாதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான கோயம்பேடு, விருகம்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தாவேகா கட்சிக் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய மனு மீது சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் தாவேகா கட்சிக் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். அக்கட்சி சார்பில் இடைக்கால மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி. சந்திரசேகரன் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தாவேகா கட்சிக் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி பி. சந்திரசேகரன் 3ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதி கேட்கப்பட்டுள்ள நிலையில் பகுஜன் சமாஜ் தரப்பில் இன்று மேற்கொண்டு வாதங்களை முன்வைப்பது தொடர்பாக பதிலளிக்க தாவேகா தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொருவரும் அரசு தூதுவராக இருந்து மக்களிடையே அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெண்கள் படிக்கவும் சுதந்திரமாக இருக்கவும் திட்டத்தை தீட்டியவர் கருணாநிதி என்றும் அதனை செய்து காட்டியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால் மட்டுமே மீதி பணத்தை தருவோம் என்ற நிலையில் மத்திய அரசு இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கல்வியை விட்டு மாணவர்கள் வெளியே செல்லாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதித்தொகை குறித்து வரும் 7ஆம் தேதி முதலமைச்சர் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். யாரு சாரு யாரு மோரு என அதிமுகவினர் பைத்தியம் பிடித்து அலைவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சரின் உழைப்பிற்கு மக்கள் சான்றிதழ் கொடுத்து இருப்பதாக தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தனது தொகுதியில் உள்ள 58 ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அத்தொகுதியின் எம்.எல்.ஏ. செல்வபெருந்தகை கலந்து கொண்டார். தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கோரிக்கை மனுக்களாக அளிக்க அவர் கேட்டுக் கொண்டார். இறந்த தன் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை உணவு உண்ண மாட்டேன் என கண்ணீர் மல்க ரிதன்யாவின் தாய் ஜெயசுதா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுப்பெண் ரிதன்யா தனது தந்தை வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ பதிவுகளை அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தன் மகளின் இறப்புக்கு காரணமானவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தனது மகள் இறந்து 4 நாட்கள் மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளை தடுக்க பைரோசிட்டி மினியேச்சர் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என பட்டாசு தயாரிப்பாளர்கள் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத் தலைவர் கணேசன், பட்டாசு தொழிற்சாலைகளை உள் குத்தகைக்கு விடுவதால் விபத்து நடைபெற்று உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் முறையாக பாதுகாப்பு விதிமுறையை கடைபிடித்தால் விபத்து மற்றும் பாதிப்பின் அளவு குறைவாக இருக்கும் என்று கூறினார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாத்தூர் அருகே சின்னகாமன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 2 பேரின் உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 6 பேரின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதியவர்களை கட்டிப்போட்டு 200 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த முதியவர்களை நோட்டமிட்ட மர்ம கும்பல் இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்தனர். அவர்களை மிரட்டிய மர்ம கும்பல் முதியவர்களை கட்டிப்போட்டு வீட்டில் இருந்த 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது வயதானவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தின் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. நகர் பகுதியில் பண்டகசாலைக்கு உட்பட்ட 26 ரேஷன் கடைகளில் தற்போது 9 கடைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனி வாகனம் மூலம் ரேஷன் பொருட்கள் கொண்டு சென்று இல்லம் தேடி வழங்கப்பட்டுள்ளது.
தேன்கனிக்கோட்டை அருகே விவசாய தோட்டங்களில் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் தக்காளி, முட்டைகோஸ் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலஹள்ளி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் அருகிலுள்ள கிரியனப்பள்ளி கிராமத்திற்குள் நுழைந்து அங்கு விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி, முட்டைகோஸ், பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை தின்றும் கால்களால் மிதித்தும் சேதப்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே ஏர்டெல் செல்போன் கோபுரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவரின் 3 மாடி கட்டிடத்தின் மேல்தளத்தில் 50 அடி உயரத்தில் ஏர்டெல் நிறுவனத்தின் செல்போன் கோபுரத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தக்கலை போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயை அணைத்த போதிலும் ஜெனரேட்டர், செல்போன் கோபுரத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மத்திய அரசு இமாச்சல பிரதேசத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்திற்கு நிலுவையில் உள்ள பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எழுப்பும் அனைத்து புகார்களுக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்த விரும்புவதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். டெல்லி தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் புகார் பெட்டிகளை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொதுமக்கள் அளித்துள்ள அனைத்து கோரிக்கைகள் மற்றும் புகார்களையும் படித்து தெரிந்து கொள்வேன் என தெரிவித்தார். ஐந்து ஆண்டுகளுக்கு நானே முதலமைச்சர் பதவியில் நீடிப்பேன் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் பதவி வகிப்பதில் என்ன சந்தேகம் என்றும் 5 ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நானே நீடிப்பேன் என்றும் தெரிவித்தார். சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் இடையே அதிகார போட்டி ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சித்தராமையா தெளிவுபடுத்தியுள்ளார். பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் கியான் பவனில் பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங், இந்திய ஜனநாயகம் நீண்ட காலமாக மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான சவாலை எதிர்கொண்டு வருவதாகவும் பாஜக இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட கட்சி எனவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற மீறல் வழக்கில் இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மக்களவைக்குள் புகுந்த 2 இளைஞர்கள் வண்ண புகைக்குப்பிகளை வீசினர். இது தொடர்பாக 4 பேர் உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீலம் ஆசாத், மகேஷ் குமாவத் ஆகிய இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அஜ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கோட்டா அணை நிரம்பியது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிழக்கு ராஜஸ்தானில் வழக்கத்தை விட அதிகமாக மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் கோட்டா தடுப்பணையின் 5 கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. வினாடிக்கு 75,000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை இயக்குநர் ராணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜூன் 19ஆம் தேதி முதல் பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. இதனால் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 34 பேர் மாயமாகியுள்ளனர் எனவும் தெரிவித்தார். ராஜஸ்தானில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். குண்டர் தடுப்பு பணிக்குழு மற்றும் பிரதாப்கர் காவல்துறையினர் சோட்டி சத்ரி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருவரிடம் நடத்திய சோதனையில் 14 சட்டவிரோத துப்பாக்கிகள், 1860க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் 10 பத்திரிகைகளை பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் அரசின் புதிய குடியிருப்பு கொள்கையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு கொள்கையை திரும்பப் பெற கோரி பாட்னாவில் மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் டாக் பங்களா கிராசிங்கை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் அரசுக்கு எதிராக மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
மத்திய பிரதேச மாநிலம் தலைநகர் போபாலில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஜூனியர் மாணவனை சீனியர் மாணவர்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்த மாணவனை சீனியர் மாணவர்கள் 3 பேர் வளாகத்தில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். சீனியர் மாணவன் பிரஸ்டேனின் குடும்பத்தினருக்கு தகாத மெசேஜ்களை அனுப்பியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகார்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இன்போசிஸ் நிறுவனத்தின் கழிவறையில் பெண் ஊழியரை புகைப்படம் எடுத்ததாக சக ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிறுவனத்தின் எலக்ட்ரானிக் சிட்டி வளாகத்தில் உள்ள பெண்கள் கழிப்பறைக்கு பெண் ஊழியர் ஒருவர் இருந்தபோது அவரை மூத்த இடை ஆலோசகர் நாகேஷ் மாலி என்பவர் புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த செயலை பார்த்த மனிதவள அதிகாரி அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். புதுச்சேரியில் சிறுமி திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் சிறுமியின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து உறவினர்களுக்கு அனுப்பிய வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பெற்றோருடன் வசித்து வரும் மேற்குவங்கத்தை சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு அதே பகுதியில் தொழிற்சாலையில் பணியாற்றிய பிரகாஷ் காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார். இதற்கு சிறுமி மறுப்பு தெரிவிக்கவே சிறுமியின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து சிறுமியின் உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் நரேந்திர நகரில் சிவபக்தர்களை ஏற்றிச் சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பலன்ஷர் மாவட்டத்தை சேர்ந்த சிவபக்தர்கள் உத்தரகாசி செல்வதற்காக லாரியில் பயணம் செய்துள்ளனர். ஹர்ஷில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்ட நிலையில் விக்கி, சுனில், ஷைனி, சஞ்சய் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக ஓவியர் வின்சென்ட் வான் கோவின் பிரபலமான 70 படைப்புகளை கொண்டு பெங்களூருவில் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதுகுறித்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் நிக்கில் சின்னப்பா பேசுகையில், வான்கோவின் படைப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக வான்கோ கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் இந்த கண்காட்சியானது 23 உலகளாவிய விருதுகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடகாவில் நீண்ட நாட்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை கிராமத்தினரை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிக்பல்லாபூர் மாவட்டம் பரலகொண்டா கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக சிறுத்தை ஒன்று கிராம மக்களை அச்சுறுத்தி வந்தது. இதனை பிடிக்க பலமுறை கிராம மக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். கிரணஹள்ளி கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணபாய் என்பவர் சிறுத்தையை தாக்கிய நிலையில் இதனை அறிந்த கிராம மக்கள் சிறுத்தை தென்பட்ட இடத்திற்கு உருட்டுக்கட்டை வலைகளுடன் சென்றனர். அப்போது தாக்க வந்த சிறுத்தை மீது வலையை வீசி பிடித்த கிராமத்தினர் சிக்கிய சிறுத்தையை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலி மூலம் பெறும் வசதிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து சேவைகளையும் ரயில் பயணிகள் சிரமமின்றி பெறும் வகையில் ரயில் ஒன் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் டிக்கெட் முன்பதிவு செய்வதுடன் அதன் நிலை பற்றி அறியும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்தியா 310 ரன்கள் குவித்துள்ளது. முதலில் ஆடிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஜெய்ஷ்வாலும் லோகேஷ் ராகுலும் நிதானமாக ஆடிய நிலையில் லோகேஷ் ராகுல் 2 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஸ்கோர் 95 உயர்ந்தபோது கருண் நாயர் ஆட்டமிழக்க அடுத்த கேப்டன் சுப்மன் கில் களமிறங்கி ஆடினார். மறுபுறம் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழ சுப்மன் கில் சதமடித்து அசத்தினார். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 85 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 310 ரன்கள் சேர்த்துள்ளது. கால்பந்து தொடர்களில் தொடர் தோல்வி எதிரொலியால் இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் மனோலோ மார்கவஸ் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பால் இந்திய தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக 2 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையின் கீழ் இந்திய அணி இதுவரை 6 போட்டிகளில் விளையாடியுள்ளது. அதில் 1 வெற்றி, 4 போட்டிகளில் சமநிலை மற்றும் 1 போட்டியில் தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் மனோலோ மார்கவஸ் கால்பந்து தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். TNPL தொடர் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய திருச்சி அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 141 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 16.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி திருச்சி அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இன்ஸ்டாகிராம் பயனர்களுக்கு மெட்டா நிறுவனம் புதிதாக அசத்தல் அப்டேட் கொடுத்துள்ளது. உலகின் முன்னணி சமூக வலைதள செயலிகளில் ஒன்றாக இன்ஸ்டாகிராம் உள்ளது. பயனர்கள் பலரும் தங்களுடைய ரீல்ஸ்களை பதிவிட்டு லைக்குகளை பெற்று வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் தனது போட்டியை சமாளிக்கும் விதமாக பயனர்களுக்கு அவ்வப்போது புது அப்டேட்களை வழங்கி வருகிறது.
கணினி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் இந்த ஆண்டில் 4வது முறையாக மீண்டும் ஊழியர்களை பணிநீக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் 1% ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது. கடந்த மே மாதத்தில் மேலும் 6,000 பேரும், கடந்த ஜூன் மாதம் 305 பேரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். பெண்களை ராணுவத்தில் கட்டாயமாக சேர்ப்பதற்கு வகை செய்யும் மசோதா டென்மார்க் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் பெண்களுக்கு 18 வயதாகும் போது கட்டாய ராணுவ பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். டென்மார்க்கில் இதுவரை விருப்பத்தின் பேரிலேயே யாரையும் ராணுவத்தில் சேர்க்க முடியும். ஆனால் இனி 18 வயது நிரம்பிய ஆண்களும் பெண்களும் தங்களது பெயர்களை ராணுவ பணிக்கு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போர்ச்சுகலில் சுனாமியைப் போல் தோன்றிய மேகங்களால் மக்கள் அச்சமடைந்தனர். கடல் காற்றின் தன்மை காரணமாக போர்ச்சுகலின் 3 கடற்கரை பகுதிகளில் சுனாமி அலை போன்ற மேகங்கள் உருவானது. அரிய வளிமண்டல நிகழ்வாக உருவான இந்த மேகங்களால் கடற்கரையில் குவிந்திருந்த மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் இந்த மேகங்களை சுனாமி என நினைத்து அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அஸ்வின் இடத்தை வாஷிங்டன் சுந்தர் நிரப்புவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என நம்புவதாக இந்திய முன்னாள் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற தெற்காசியாவின் முதல் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் கிராண்ட் மாஸ்டர் தொடர் இறுதிப் போட்டியில் பங்கேற்ற ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு சிறந்த வீரர் என்றும் இந்த வாய்ப்பை வாஷிங்டன் சுந்தர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்.